இது ஆஃப் பண்ணி அதாவது ஜென்ரலாக வந்து இப்போ வந்து சமண மதத்தை வந்து ஒரு வந்து மகாவீரர் தோற்றுவித்தார்ன்ற ஒரு கருத்து அடிப்படையாக எல்லாருக்கிட்டே இருக்குது. புத்த மதத்தை வந்து கௌதம புத்தர் தோற்றுவித்தார், அது மாதிரி சமண மதத்தை வந்து மகாவீரர் தான் தோற்றுவித்தார்னு சொல்லிட்டு ஈவன் வரலாற்று அறிஞர்கள் கூட அப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் சமண மதம் வந்து எந்த ஒரு தனி நபராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. இது தொன்று தொட்டு காலமாக இருக்கிறது. இப்போ நாம் சொல்கிற மாதிரி திரிகால தீர்த்தங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய திரிகால தீர்த்தங்கள் வந்து போயிருக்கிறாங்க. ஆகையால் வந்து சமண மதத்தை யாரும் தோற்றுவிக்கவில்லை, அது தானாகவே உருவாகியது. ஃபுல்லாக இது நம்ம பார்க்க போகிறோம். தொன்று தொற்று காலமாக இருந்து வருகிறது. இன்னும் இது தொடர்ந்து இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து அழிவேந்தே கிடையாது, தொடர்ந்து இருக்கும். இது ஜென்ரலாக வந்து எல்லா வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. முக்கிய விஷயம் தெரிஞ்சவங்க வந்து ஆதிநாத முதல் தீர்த்தங்கர், நிகழ்கால முதல் தீர்த்தங்கர் ஆதிநாதர் தான் வந்து சமணத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமணத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சவங்க. மற்றபடி மற்ற மதத்தினர்லாம் வந்து இல்லை மகாவீரர் தான் வந்து சமண மதத்தை தோற்றுவித்தார்ன்றாங்க. இல்லை, கிடையாது, இவங்க யாருமே தோற்றுவிக்கவில்லை. இவங்களுக்கு காலத்துக்கு முன்னே வந்து நம்மளுக்கு சமண மதம் இருந்திருக்கிறது. நம்மளுக்கு தெரியும். இறந்த கால தீர்த்தங்கர்கள் 24 பேர், நிகழ்கால நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஆகையில் அவங்க இருக்கும்போதே சமண மதம் இருந்திருக்கிறது. சமண மதம் தொன்று தொட்டு காலமாக இருந்திருக்கிறது, வரமற்ற காலமாக இருந்திருக்கிறது. அதை யாரும் தோற்றுவிக்கவில்லை. இப்போ வந்து அதாவது நமக்கு தெரியும், ஒவ்வொரு தடையும் ஏதாவது ஒரு புரட்சி நடந்து, ஒரு இயற்கை சூழ்நிலை, இது இயற்கை சீற்றம் நடந்து, ஆகையால் வந்து மதத்தின் பிறகு நம்பிக்கை குறைஞ்சி, அதாவது சமூகம் சீர்கெட்டு நிறைய போகிற மாதிரி நிறைய தடவை வந்திருக்குது. அந்த மாதிரி டயத்துலாம் வந்து சமண மதத்தில் அந்த மாதிரி டயத்தில் வந்து தீர்த்தங்கள் தோன்றி சமணம் நலிவடைந்து இருக்கும்போது அவர்கள் தோன்றி அதை புதுப்பித்திருக்கிறார்கள். அதாவது ரொம்ப மோசமான நிலைக்கு போகும்போது அவங்க தோன்றி அதை வந்து திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகையால் வந்து இப்போ நம்ம இப்போ இந்திய அரசியல் சட்டத்தில் எப்படி வந்து ஆட்சியாளர்கள் மாறுகிறார்கள், ஆனால் சட்டம் மாறவில்லை. சட்டம் அதே சட்டம்தான். ஆகையான காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் அதில் மாறுதல் பண்ணுறாங்களே தவிர அடிப்படையான சட்டம் வந்து அம்பேத்கர் இது பண்ணது தான் அதே சட்டம் தான் இருக்குது. அது மாதிரி வந்து இந்த தீர்த்தங்கர்கள் வந்து சமண மத கோட்பாடுகள் தத்துவங்கள் எல்லாமே பழசு தான். பட்டு அதை வந்து நலிவடைந்து இருக்கும்போது அதற்கு வந்து ஆபத்தான நேரும்போது அதை தோன்றி அதை புதுப்பித்து அதை நிலைவர செய்திருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களில் சில பேர் வந்து சமண மதம் வந்து புத்த மதத்தின் ஒரு கிளைப்பிரிவு, இந்து மதத்தின் ஒரு கிளைப்பிரிவு, அது தனியான ஒரு மதம் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்க நம்பியிருக்காங்க. அது பொய்யான கூட்டணத்தை நம்ம வந்து இப்போ நிரூபிக்க போகிறோம். இப்போ சமண மத தொன்மையை இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஆதாரபூர்வமாக வந்து நம்ம வந்து நிரூபிக்க போகிறோம். தொல்பொருள் ஆராய்ச்சி, புராணங்கள் வழியாக, கல்வெட்டுகள் வழியாக, அயல்நாட்டு அறிஞர்கள் சமண மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி இந்திய நாட்டு அறிஞர்கள் சமண மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. இதன் வாயிலாக வந்து நாம் வந்து சமண மதம் வந்து மிகவும் தொன்மையானது, இது வந்து யாரும் தோற்றுவிக்கவில்லை, மிகவும் தொன்மையானதுன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க போகிறோம். இப்போ வந்து சமண மதத்தின் தொன்மைகள் இதில் வந்து சிந்து சமவெளி நாகரத்தில் வந்து உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரம் பற்றி உங்களுக்கு பற்றி தெரியும் எல்லாருக்கும். 2500 ஆண்டு பழமையானது அது. அதனுடைய இது வந்து எச்சங்களில் வந்து நிறைய அங்கே வந்து சமண சிற்பங்கள், கல்வெட்டு செய்திகள்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து அதில் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ரகல்தாஸ் வந்து அங்கே வந்து இந்த சீல் மாதிரி இருக்குது, அந்த புகைப்படம் எடுத்துன்னு வந்தேன், அதில் இது இல்லை, அதில் வந்து ஒரு சீல் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அது கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து அதை கண்டுபிடிச்சார தவிர அது மற்றபடி மேற்கொண்டு இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணலை. அதை வந்து அந்த பேராசிரியர் பிரணாத் வித்யாலங்கர் வந்து அந்த சிலையில் வந்து ஜினேஸ்வரன் எழுதியிருக்குன்னு அவர் படிச்சிருக்கார். இது எப்போ 2500 அது கிமு 2500 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2500 வருஷத்தில் சிந்து சமவெளி நாகரத்தில் வந்து அங்கே அதுக்கு முன்னாடியே, ஏன்னா அப்போ வந்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு, சிந்து சமவெளித்தில் எல்லாம் வந்து அழிஞ்சு போய் எல்லாமே வந்து அந்த எச்சங்கள் தான் இருக்குது. அந்த எச்சங்கள் இருக்கிற ஒரு சிலையை பார்க்கும்போது அதில் வந்து ஜினேஸ்வரன் எழுதியிருக்கிறனால நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம் வந்து சமண மதம் எவ்வளவு தொன்மையானதுன்ட்டு. அடுத்ததாக சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியில் வந்து நின்ற கோலத்தில் ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிலை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராய் பகதூர் சந்திரா அவர்கள் வந்து சமண மதத்தின் நிகழ்கால தீர்த்தங்கர் ஆதிநாதர் உலக வாழ்க்கை வெறுத்து, அதாவது அவர் வந்து இது வந்து
துறவு மேற்கொண்டு அவர் வந்து கேவல ஞானம் அடைஞ்சாருங்களா, அந்த இது அவர் ஒத்து மாதிரி இருக்கிறது, தவம் புரிந்து ஒத்து இருக்கிற அந்த சிலையை பார்த்தா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார். அவருக்கு அதை பற்றி ஐடியா இருந்தால் தான் அது மாதிரி எழுத முடியும். ஆகையால் அவர் ஏற்கனவே பார்த்துருக்கார். அவர் அந்த பார்க்கும்போது அப்போவே வந்து திகம்பர முனிவர்கள், நிர்வாண முனிவர்கள் வந்து கடும் தவம் புரிந்து கேவல ஞானம் அடைந்து முக்தி அடைந்திருக்கிறான்றதுக்கு இது வந்து சான்றாக இருக்குது. அடுத்ததாக தொல்பொருள் ஆராய்ச்சி. மேலும் CLFGH என்றதில் வந்து வந்து உலக வாழ்க்கையின் சுகதுக்கங்களை துறந்து துறவரம் ஏற்று தியானம் செய்வதை காட்டுகிறது. அந்த எல்லாம் அந்த சிலையில் வந்து அந்த இது இருக்குது. நான் அதை பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். அதில் எல்லாமே வந்து இந்த திகம்பர கோலத்தில் இருக்கிற சுவாமிகள், மற்றபடி இதில் நின்ற கோலத்தில் இருக்கிற எல்லாமே வருது. அதில் வந்து தியானம் செய்வதை காட்டுகிறது. அந்த சிலையின் அடியில் ஒரு எருது, ஒரு சிலை ஒன்று அடியில் வந்து ஒரு எருது சின்னம் இருக்குது. எருது சின்னம் ஏன் இருக்குது நம்மளுக்கு தெரியுங்களா? எருது சின்னம் என்னான்றது நம்மளுக்கு தெரியலைங்களா? நிகழ்கால தீர்த்தங்கரனுடைய முதல் தீர்த்தங்கராக ஆதி பகவானுடைய லாஞ்சனம். ஆனால் இங்கே வந்து ஒரு வேற்று கருத்து கூட இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கிபி 13-14ஆம் நூற்றாண்டில் தான் வந்து லாஞ்சனம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அடிப்படையாக சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு சிலையில் வந்து ஒரு எருது சின்னம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் வைக்கணும்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது வந்து அப்போவே அங்கே சமண மதம் இருந்திருக்கிறது, லாஞ்சனம்லாம் இருந்திருக்கிறது. அதனுடைய எச்சம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஆக்சுவலாக அதை வந்து இதிலேருந்து தெரிவது நம்ம வந்து ஆதிநாதர் வந்து அப்போவே வந்து சமண மதம் அப்போவே இருந்திருக்கிறது. ஆதிநாதர் காலத்திலேயே வந்து ரொம்ப பழமையானது சமண மதம்ன்றது நம்மளுக்கு தெரியுதுலேருந்து. அது கோடான கோடி பூரன்ற வந்து இது இருக்குது. அதாவது நம்ம மகாவீரர் காலத்திலேருந்து மகாவீரர் பாசுநாதத்துக்கு 100 ஆண்டு கேப்பு. பாசுநாதத்திற்கும் வந்து நேமிநாதத்திற்கு வந்து 350 ஆண்டு கேப்பு. அதுக்கு முன்னாடி வந்து நமி முனீஸ்வரர் காலத்தில் 3000 ஆண்டு 3 லட்சம் ஆண்டு கேப் அந்த மாதிரி போயினே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆதிநாதர் தீர்த்தங்கிற காலம் எப்போ இருக்கும் பார்த்துங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த சிந்தசமொழி நாகரிகம் வந்தது. அப்போ கண்டுபிடித்த சிலையில் வந்து எரிதிசன் இருக்கும்போது சமண மதம் எவ்வளவு தொன்மையானது நம்ம ஒரு கருத்துக்கு நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி சிந்த சமவெளி நாகரிகம் 2500 வருடத்துக்கு மேல் பழமை வாய்ந்தது என்பது எல்லோரும் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. இதிலிருந்து சமண மதம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சமண மதம் இருந்திருக்கிறது. இப்பொழுது வந்து ஒரு புத்த மதத்தின் கிளை மதமாகவோ இல்லை இந்து மதத்தின் ஒரு கிளை மதமாகவோ அது வரவில்லை. ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நிர்வாண மனித உடம்பின் முக்கிய பகுதியிலிருந்து சமண தீர்த்தங்கர்கள் மற்றும் நிர்கந்த முனிவர்கள் சிந்த சமவெளி நாகரிகத்தில் இருந்தே இருந்திருக்கிறார்கள் நம்மளுக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி எச்சங்கள்லாம் எங்கே கிடைக்க போகுது? எது ஒன்று கிடைக்குதுன்னா ஏற்கனவே இருக்க வச்சு தானே கிடைக்குது, இல்லாட்டா கிடைக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது சிந்த சமவெளி கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்னது அப்போவே இருக்குதுன்னா அப்போ அது முன்னாடியே வந்து சமண மதம் மக்களால் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, கடைபிடித்து வந்திருக்கிறது. இப்போ மத்திய தொழில்பொறித்துறையின் நிர்வாக இயக்குனர் TN ராமச்சந்திரன் வந்து ஹரப்பாவில் மேற்கொண்ட ஆழமான அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்த அமைதியான தியான கோலத்தில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு சமண தீர்த்தங்கர சிலை என்பது அவர் பதிவிட்டிருக்காரு. அவர் ஒரு சிலையை கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சமண தீர்த்தங்கர சிலை தான் அவர் பதிவிட்டிருக்காரு. ஏன்னா அதை பார்த்து அதனுடைய இதுவெல்லாம் அவருக்கு போகும்போது அவருக்கு அந்த மாதிரி தெரியுது. அவர் வேறு சொல்லியிருக்கலாம். அவருக்கு ஐடியா இருக்கும்போது அதனுடைய அங்க அடையாளங்கள்லாம் இருக்கும்போது நிர்வாண காலத்தில் இருக்கும்போது இது சமண சிலைன்ற அவர் கரெக்டாக அவர் முடிவுக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து இது மதுராவில் வந்து நார்த் இந்தியாவில் மதுராவில் வந்து கண்கலிட்டிலான்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ அது வந்து ரொம்ப பழமையான அங்கே வந்து அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த ஒரு இது கண்கலிட்டிலா அதாவது ஒரு மேட்டு குவிலான ஒரு பகுதி. அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி செய்யும்போது நிறைய சிற்பங்கள், நிறைய சமண சிற்பங்கள் உடைந்ததில் இதில் திகம்பர திருமேனிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. 110 கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து அதுலேருந்தே இருக்கும்போதுன்னா அப்போ அதுலேருந்தே நீங்கள் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டுலேருந்து அதை புறநமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுங்கள், 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டா அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து சமண மதம் இருந்திருக்கிறத வந்து தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது, எந்த சந்தேகம் இல்லாமல். இதுதான் தாங்க சிற்பம். அங்கே அந்த கண்களி அந்த இதிலிருந்து எடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். நின்ற கோலத்தில் இருக்கிற திகம்பர திருமேனிகள், அமர்ந்த நிலையில் இருக்கிற அத்த பத்மாசனம், முழு பத்மாசனம் அதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் வந்து கிமு 2500 வருடத்துக்கு முன்னது. மதுராவில் மேற்கொண்ட ஆராய்ச்சியின்படி கிறிஸ்துவ காலத்திற்கு முன்பே மதுராவில் சமண தீர்த்தங்கள் இருந்திருக்கிறார்கள் என்று டாக்டர் வின்சென்ட்
ஆராய்ச்சியாளர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வந்து பதிவிட்டிருக்கிறார். இப்போ இன்னொன்று வந்து நம்மளுக்கு தெரியுங்க, இப்போ எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரிசாவிலேருந்து போயிருக்கிறோம். அந்த இது உதயகிரி, கண்டகிரி எல்லாம் போயிருப்பீங்க, டூரில் போயிருப்பீங்க நீங்கள். அங்கே வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. இவர் இந்த மன்னன் யார், இவர் காரவேலன் மன்னன் வந்து அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை சொல்கிறேன் நான். காரவேலன் மன்னன் வந்து சமணத்தை பின்பற்றிய மன்னன். அவன் வந்து இருக்கும்போது அங்கே வந்து கல்வெட்டில் இருக்குது. அதில் வந்து 17 லைன் இருக்குது. அந்த அதில் வந்து சில இதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் நான். அதில் இருக்கும்போது இது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னது. அப்போ வந்து அதில் இருக்கும்போது இதிலேருந்து சமண மதம் வந்து 2500க்கு முன்னாடியே வந்து எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, கடைபிடித்து வந்திருக்கிறாங்கன்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. இந்த கல்வெட்டு இப்போ கூட இருக்குது. அதில் பாருங்கள், முதல் வரி வந்து மன்னன் காரவேலன் அரகந்த பகவானுக்கும் சித்த பகவானுக்கும் நமோகார மந்திரம் அவர் வணக்கம் செய்ததை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவனுடைய ஆட்சியில் வந்து என்னென்ன பண்ணால் அவனுடைய சாதனைகள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. 2வது லைனில் 3வது லைனில். இங்கே சமணத்தை சம்மந்தப்பட்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து 12வது லைனில் பிறகு பேரரசன் காரவேலன் வந்து, அதாவது மகத நாட்டு மன்னனை வந்து, அதாவது மகத நாட்டு வந்து காரவேலன் கலிங்க நாடு, அதாவது இப்பத்திய பீகார் தான் சார், இப்பத்திய பீகார். மகத நாடு வந்து ஒரிசா. அந்த மகத நாடு வந்து முன்னாடி வந்து இங்கே போரிட்டு ஆதிநாத சிலையை எடுத்துன்னு போயிட்டார். இந்த கரிகாலன், இந்த காரவேலன் மன்னன் வந்து திருப்பி போய் படையெடுத்து அதை வென்று அந்த ஆதிநாத சிலையை எடுத்து வந்து ஊர்வலமாக எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டா மகோத்சவம் பண்ணி அதை வச்சிருக்காரு. அதை பற்றிய கல்வெட்டு செய்தி அங்கே இருக்கிறது. 12வது லைன், மொத்தம் 17 லைன் வந்து 12வது லைன் அவருடைய அது அவர் வந்து வென்று அந்த ஆதிநாத சிலை எடுத்துன்னு வந்து இங்கே பஞ்சகலான பிரதிஷ்டம் பண்ணி வச்சதை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 13வது வரியில் வந்து அப்போ வந்து பாண்டிய நாட்டில் வந்து பாண்டிய மன்னன் ஆட்சி செய்துட்டு இருக்கான். காரவேல மன்னன் பாண்டிய மன்னனுக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி மகோத்சவ பிரதிஷ்டம் நடக்கும்போது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனும் தன் பரிவாரங்களோடு நிறைய பரிசு பொருட்கள் எடுத்துகிட்டு போய் அதில் கலந்துருக்காரு. அதை பற்றிய செய்தி இது. அப்போனா நான் அப்போ இது கிமு 2ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அப்போ தமிழ்நாட்டிலேயே கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே வந்து பாண்டிய மன்னர்களால் சமண மதம் பின்பற்றப்பட்டு வந்திருக்காரு. இல்லாட்டா அவருக்கு அவர் மெசேஜ் அனுப்பணும், இவர் தான் போய் பார்க்கணும். இவர் ஒரு சமணம் இருந்தால் தானே போய் பார்ப்பார், அவர் அனுப்புகிறார். அப்போனா இதில் இது இப்போ போகணும், போய் பாருங்கள் இருக்குது. இந்த கல்வெட்டு செய்தி இப்போ இருக்குது. ஆகையால் வந்து இது சும்மா நான் சொல்லலை, எல்லாமே வந்து பதிவுப்பட்ட செய்திகள், எல்லாமே உண்மையான செய்திகள். அவர் போயிட்டு அந்த விழாவில் கலந்து கொண்டு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து 14வது வரியில் வந்து தர்ம பகவானம் செய்த மத போதகர்களுக்கு வந்து பரிசு கொடுத்தது பற்றி. இப்போது ஜெயன முனிவர்கள் சாஸ்திரிகளாம் வந்து மத பிரச்சாரம் வந்து தத்துவ போதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்ததை பற்றி 14வது லைனில் குறிப்பிட்டிருக்காங்க. இவை யாவும் நடந்தது கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. சார் இது வந்து நம்ம அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி இது கல்வெட்டு செய்திகள் வச்சு நம்ம பார்த்தோம் சமண மதம் எவ்வளவு தொன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஹராப்பா வச்சு சிந்து சமண நாகரத்தை வச்சு அது எல்லாமே நம்ம பார்த்தோம், கல்வெட்டு செய்யணும். இப்போ வந்து சமண மதத்தை வந்து இந்து மத புராணங்களில் சமண மதத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சிவபுராணம் கீழ்கண்டவாறு எழுதப்பட்டுள்ளது. சார் படிக்கிறீங்களா? படிக்க முடியுமா? அதை சரி, ஓகே. சமஸ்கிருதத்தில் இருக்காது, கிளியராக இல்லை. அதனுடைய மீனிங் வந்து கீழே சொல்கிறேன் பாருங்கள். 68 சித்த சேத்திரங்கள் சென்று அங்குள்ள படிமைகளை வணங்கினால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் பகவான் ஆதிநாதரை மனதில் நினைக்கும் பொழுது கிடைக்கிறதுன்னு சிவபுராணத்தில் எழுதியிருக்காங்க. சிவபுராணம் வந்து இந்து புராணம், ரொம்ப பழமையானது. அது அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா அப்போவே சமண மதம் அங்கே இருந்திருக்கிறது. அடுத்ததாக மகாபாரதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம முனீஸ்வர தீர்த்தங்கர் காலத்தில் நடந்தது. முனீஸ்வரர் இல்லை, நேமிநாதர் தீர்த்தங்கர் காலத்தில் நடந்தது. முனீஸ்வரர் காலத்தில் ராமாயணம் தானே. நேமிநாதர் தீர்த்த கிருஷ்ணர் நேமிநாத பகவான் வந்து கசின் பிரதர்ஸு அப்போ நடந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து என்ன பெற்றிருக்காங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்த துவாரகாபுரி ஸ்தலம் இந்த பாரத மண்ணில் ஒரு சந்திரனை போல் ஒளிர்கின்ற புனித தலமாகும். அது அவங்க மதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் கிர்னார் மலைப்பகுதியில் நேமிநாத தவம் புரிந்தார் மற்றும் கைலாச மலையில் வந்து ஆதிநாத தவம் புரிந்தார். இதெல்லாம் இந்த தவம் புரிந்த புனித இடங்கள் இருக்கிறது. அங்கே போயிட்டு துறவிகள் தவம் புரிந்த இந்த இடங்கள் நமது ஆன்ம முன்னேற்றத்துக்கு முக்தி பெறுவதற்கும் ஏதுவான தலங்களாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட வந்து 2000 வருஷம் முன்னாடி அது. அடுத்ததாக மகாபாரதத்திலேயே இன்னும் வந்து அதாவது கிருஷ்ணன் வந்து தேரோட்டி அர்ஜுனன் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஓ அர்ஜுனனே, ரதத்தில் ஏறி காண்டீவ வில்லை கையில் எடு, எவர் முன் திகம்பர முனிவர் வருகின்றாரோ அவர் நினைத்த காரியம் வெற்றி பெறும் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்லியிருக்கார். மகாபாரதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ரிக்வேதம் வந்து ஆக்சுவலாக 1500 to 1000 கிமு வருஷத்தில் இது அது. அதில் வந்து இந்த 3 லோகத்தில் ஆதிநாதர் முதல் வர்த்தமானர் வரை புகழ்மிக்க 24 தீர்த்தங்கரர்கள் உள்ளனர், நான் அவர்களிடம் அடைக்கலமாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 லோகம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மேலோகம் ரைட்டு மத்திய எதுனா கீழோகத்தில் வந்து ஏன்னா எதிர்கால தீர்த்தங்கள்லாம் வந்து இப்போ வர போகிறாங்க, நரகத்தில் இருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். அடுத்ததாக ரிக்வேதத்தில் வந்து நான் பிரம்மாவை போன்ற உறுதியான தைரியமான நிர்வாணமான நித்தியமான வாளறி பெற்ற உன்னதமான பகவானிடம் அடைக்கலம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிரம்மாண்டத்து ஆதிநாத இதுக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் அவருக்கு ரிக்வேதத்தில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யஜுர்வேதம், இதுவும் வந்து கிட்டத்தட்ட 1200 to 800 கிமு. இதன் அதாவது நான் பகவான் விஸ்வநாதருக்கு வணக்கம் செய்கிறேன் ரிக்வேதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம் என்ற கட்டுரையில் வந்து சமண மத கொள்கையில் ஆர்வம் கொண்டு அதை பின்பற்றுவர்கள் கோபத்தையும் நோய்களையும் வெற்றி கொள்கின்றனர் என்று சிவாஜி சொல்கிறார். அப்போனா அது வந்து பாருங்கள், நம்முடைய சமண மதம் வந்து எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் இருக்குது, மனிதனை எந்த அளவுக்கு பண்படுத்துகிறது என்பதை வந்து மற்றவங்க சொல்லியிருக்காங்க, நாம் சொல்லலை, மற்றவங்க சொல்லியிருக்காங்க. நாகபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்யுகத்தில் இருக்கும் 10 பிராமணர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதால் அவங்க இதில் வந்து அவங்க இந்து மதத்தில் வந்து என்ன, அவங்க வந்து பிராமணர்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சொல்கிறாங்கல்ல. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 10 பிராமணர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் இந்த கலிகாலத்தில் அரகந்தரை வணங்கும் ஒரு திகம்பர முனிக்கு கொடுப்பதால் கிடைக்கும். எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாகபுராணம் இவ்வளோ ஓட்டுப்பாங்க. ஸோ ஆகையால் வந்து திகம்பர முனிவர்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்து எவ்வளோ புண்ணியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக 10 பிராமணர் கொடுக்கறதை விட அதிகம் புண்ணியம் வந்து ஆதிநாதரை வணங்கும் திகம்பர முனிவர் எல்லாருமே ஆதிநாதர் நம்ம 24 தீர்த்தங்களை வணங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதால் அந்த புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு மற்ற மதத்தினர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய புராணத்தில். இப்போ இதை வந்து புராணத்தை பார்த்துட்டோம். இப்போ வந்து கற்றறிந்த மேதாவிகள், வெளிநாட்டு அறிஞர்கள், உள்நாட்டு அறிஞர்கள் சமண மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பகவான் ஆதிநாதன் காலமானது இப்பொழுதிலிருந்து மிக நீண்ட நெடிய முன்பான காலம் என்று ஜெர்மானிய அறிஞர் டாக்டர் ஜாகோபி ஒத்துக்கொள்கிறார். டாக்டர் ஜாகோபி வந்து நம்ம ஜெயினிசத்தை பற்றி புக் எழுதியிருக்காரு. வந்து அவர் சொல்கிறார், ஆதிநாதர் வந்து ரொம்ப 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 நீண்ட நெடிகாலத்துக்கு முன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் குறிப்பிட்டு சொல்ல முடியல. பட் இந்த சொல்லியிருக்காரு. ஸ்ரீ அரிசத்திய பட்டாச்சாரியா எழுதிய பகவான் அரிஷ்டநேமி என்ற புத்தகத்தில் நேமிநாத தீர்த்தங்கிற ஒரு சரித்திர கால புருஷனாக ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இதே கருத்தை பேராசிரியர் ஆர் சக்கரவர்த்திநாதன் சொல்கிறாரு. அது பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா வந்து நேமிநாதரும் கிருஷ்ணரை வந்து கசின் பிரதர்சன் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து சரித்திர கால புருஷன் ஒத்துக்கிருக்காங்க. ஏன்னா மகாபாரதத்தில் வந்து அவர் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு சரித்திர கால புருஷன் சொல்லிட்டு அவர் இருக்கும்போது அவருடைய காலத்திலேயே வாழ்ந்த நேமிநாத தீர்த்தங்கரை வந்து அவர் மட்டும் ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் நான். நேமிநாத தீர்த்தங்கர் வந்து கிருஷ்ணனோட பலம் வாய்ந்தவர். ரொம்ப அவர் வந்து அவர் சங்கெடுத்து ஓதும் போதே அப்படியே வரும், நாடு எல்லாமே அதிர்ச்சி தான். அதை பார்த்த பிறகு தான் வந்து கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே சூழ்ச்சி செய்வர்னு நல்லா தெரியும். இவர் இருந்தால் நமக்கு வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ண சூழ்ச்சி தான். அதாவது இவருக்கு திருமணம் ஆகும்போது அந்த மணமகன் ஊர்வலம் போகும்போது ஒரு கொட்டகையில் வந்து 10 மாடு வைக்கிற இடத்துல வந்து 100 மாட்டை அடைச்சி அதுங்களாம் கத்த வச்சு அதை கேட்டு ஏன் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இல்வாழ்க்கையை வெறுத்து துறவம் ஏற்று போயிட்டு கிருநாரில் போய் தவம் இருந்தார். அவர் மட்டும் இருந்ததுன்னா கிருஷ்ணர் கதை கந்தலாக இருக்கும், அவர் வெளியே வந்திருக்க மாட்டார். அதுதான் உண்மை. பட் எந்தளவுக்கு ஆகையால் சக்கரவர்த்தி நாயனார் அவர் அதான் சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் வந்து வரலாற்று புருஷர் தான், அப்போ நேமிநாதன் மட்டும் ஏன் இல்லையா? இது சேர்த்தாங்க, அவரும் வரலாற்று புருஷர் தான்றதை நம்ம ஒத்துருந்தா ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக
மதுராவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சமண மதத்தின் பாரம்பரிய பற்றிய சான்றுகள் சமண தொன்மைக்கு ஒரு மறுக்க முடியாத வலிமையாக சான்றாக இருக்குதுன்னு டாக்டர் வின்சென்ட் மித்ரா சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதை. அந்த இன்னொரு டாக்டர் வின்சென்ட் மித்ரா அவரும் சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டு அறிஞர்கள் இவங்களுமே அவங்களும் சொல்லியிருக்காங்க சமண மதம் வந்து மிகவும் தொன்மையான மதம், இந்தியாவில் ஃபுல்லாக முதலே இருந்திருக்கிறது. அதே மாதிரி பொதுமக்கள் தீர்த்தங்கர பகவான் ஆதிநாதரை கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை வணங்கி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இது இந்தியன் ஃபிலாசபி புக்கில் வந்து 287வது பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு மதமாக கிளர்ச்சி இதெல்லாம் வந்தது, எல்லாம் மாறி போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஆதிநாதரை வணங்கி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன் ஆக்கில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. டாக்டர் லோகமானிய பாலகங்காத்தலகர் வந்து சொல்கிறார் அவருடைய உரையில் 30 நவம்பர் 1904 ஆற்று வந்து இந்து மதத்தினர் வந்து இப்போ தான் வந்து அகிம்சைலாம் பேசுகிறாங்க. நீங்கள் பேசுகிற அகிம்சைலாம் வந்து இதெல்லாம் வந்து இப்போ தான் நீங்கள் பேசுகிறீங்க, எந்த உயிரையும் அகிம்சை பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இது பழங்காலத்திலே தொண்டு தொட்டு இருந்ததையே சமணர்கள் வலியுறுத்திய கருத்தாகும். நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லிடல, இது பழங்காலத்திலேருந்தே சமணர்கள் பின்பற்றி வரும் ஒரு கொள்கையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. பாலகங்காத்திலகர் வந்து அவர் ஒன்றும் சமணர் இல்லை ஆக்சுவலாக. அவர் டாக்டர் காளிதாஸ் என்பவர் தான் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் ஏஷியா என்ற புத்தகத்தில் ஒரு திகம்பர முனிவரின் சிலையினுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புகைப்படம் 10,000 வருடங்களுக்கு மேல் பழமையானது என்று, அது சமணத்தை சார்ந்தது என்று அவரே ஒத்துக்கிறார். ஒரு புகைப்படத்தை அவர் கிடைச்சிருக்குது, அதை வந்து திகம்பர முனிவர் தான் சமண மதத்தை சார்ந்தவர் தான், 10,000 வருடத்துக்கு பழமையானதுன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துருக்கார், அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். உபாய ஹிருத சாஸ்திரம் என்ற சீன மொழி புத்தகத்தில் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தோம். இப்போ வேறு நாட்டில் சீனத்தில் ஜப்பானில் மற்ற இதெல்லாம் வந்து எப்படி சமண மதத்தை பற்றி என்ன குறிப்பு இருக்குன்னு பார்க்கலாம். புத்தகத்தில் ஸ்ரீ சித்சங் என்பவர் பகவான் ஆதிநாதரின் கொள்கையை மிகவும் நன்றாக ஆராய்ந்திருக்கிறார். பகவான் ஆதிநாதரின் ஆளுமையும் மற்றும் அவரது மதமும் சீன மொழி அறிஞர்கள் மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆதிநாரிய கொள்கையை வந்து சீன மக்கள் மிக்க நேசித்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் நடக்காத அவர் எழுதுவாரா? எழுத மாட்டார் இல்லைங்களா? அந்த காலத்தில் நடந்திருக்கு. சீனர்லாம் வந்து அவங்க அந்த சமண புக்கை எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஏன்னா அகிம்சை அடிப்படையில் அகிம்சை. அடுத்தது இத்தாலியை சேர்ந்த பேராசிரியர் ஜியோசப் டக்ஸி என்பவர் திபெத் நாட்டில் தான் கண்டுபிடித்த ஒரு சமண தீர்த்தங்கர் சிலையை வந்து அவர் ரோமுக்கு எடுத்து போயிட்டார். அதுலேருந்து என்ன தெரியுன்னா திபெத் நாட்டிலையும் சமணம் பின்பற்றி வந்திருக்கிறது, அங்கேயும் வாழ்ந்த மக்களால்ன்றது தெரியுது. இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற நாட்டில். புகழ்பெற்ற கிரேக்க மெய்யறிவாளர் பித்தாகோரஸ் டெய்ஜினிஸ் அவர் வந்து பேரரசர் அலெக்சாண்டரை வந்து இங்கே வந்து நிறைய நாடுகள் அவர் வந்து வெற்றி பெற்றார், இந்தியாவில் வந்து போனார். அவர் போகும்போது ஒரு சமண முனிவரை அழைத்து கொண்டு போனார்ன்றது தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியும். கல்யாண் சிங்ன்ட்டு ஒருத்தர் சமண முனிவரை அழைத்து கொண்டு போனார். கல்யாண் முனி அவர்கிட்ட வந்து இந்த புகழ்பெற்ற கிரேக்க மெய்யர் பித்தாகோரஸ் வந்து அவர்கிட்ட வந்து சமண மதத்தினுடைய நெறிகளையும் கோட்பாடுகளையும் அவர்கிட்ட இருந்து அவர் கற்றுருக்கார். இது எல்லாமே ரொம்ப புராணம். இது கிரேக்க நாட்டு இதில் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பௌத்த மத நூல்களில் முதல் தீர்த்தங்கர ஆதிநாதர் பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது என்ற புகழ் வாய்ந்த ஜப்பானிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பேர அசிமு நகமூரா அவர் வந்து அவருடைய நூல் எழுதியிருக்காரு. சீன மொழியிலேருந்து ஜப்பானில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண புக்கில் வந்து ஆதிநாதரை பற்றிய குறிப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜப்பான் எழுத்தாளர் அசிமு நகமுரா அவர் நூலில் எழுதியிருக்கிறாரு. அதாவது ஜப்பானில் வந்து ஆதிநாதர் வந்து ரகுசபான்ற பேரில் வந்து அறியப்பட்டிருக்கிறாருன்னா வணங்கப்பட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். ஜப்பான் ஆதிநாதர் அவங்க லாங்குவேஜில் இது வந்து ரகுசபான்ற பெயரில் அறியப்பட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஜப்பானில் அவர் எழுதிய புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததாக பௌத்த நூலில் வந்து சமண மதத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். புத்தர் மகா வாக்கியம் என்ற நூலில் வைசாலி நகரத்தின் ஒவ்வொரு சாலையிலும், வைசாலினா பாடல் புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு சாலையிலும் திகம்பர சாதுக்கள் அதிக எண்ணிக்கையில் சமய சொற்பொழிவு பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அகுட்டா நிகாயா என்ற பௌத்த நூலில் பகவான் வர்த்தமானர் வரம்பட்ட ஞானமுடையவர், ஒரு முழுதுடன் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு பௌத்த நூலில் அவங்க மென்ஷன். இது எல்லாமே ரொம்ப ஓல்டஸ்ட் புக் எல்லாமே. அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பகவான் வர்த்தமானர் இப்போ 2550 நம்ம 2551 வருடம் கொண்டாடும். அதுக்கு முன்னாடி பழமையான இதை அப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி
மஞ்சுஸ்ரீ கல்ப என்ற புத்த முதலிய நூலில் தீர்த்தங்கர ரிஷபதேவ் விருப்பு வெறுப்பாற்ற ஆசை வெகுளி போன்ற தோற்றங்களை ஒழித்த ஒரு ஆன்மீக கடல் என்று போற்றப்படுகிறார். பௌத்த நூலில் மஞ்சுஸ்ரீ கல்பா என்ற நூலில் அவர் வாழ்ந்திருந்து அவரை பற்றி தெரிந்திருந்தால் தான் இந்த மாதிரிலாம் எழுத முடியும், சும்மா எழுத முடியாது. நியாயபிந்து என்ற நூலில் பகவான் மகாவீரர் ஒரு முழுதுர ஞானி என்று அறியப்படுகிறார். பௌத்த நூலில் நியாயபிந்து நூலில் அவரை பற்றி பகவானை பற்றி குறிப்பிடும்போது அவர் வந்து ஒரு கேவல ஞானி, முழுதுர ஞானி, வாளறிவு பெற்றவர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஜிகி மினிகயா என்ற நூலில் பகவான் மகாவீரர் ஒரு முழுதுர ஞானி என்றும் ஆன்மீக தத்துவ கடல் என்றும் உணரப்பட்டிருக்கிறார். ஏன்னா பகவான் மகாவீரர் கௌதம புத்தர் கான்டெம்பரரி ரெண்டு ஒரே காலத்துக்கு கொஞ்சம் கேப்பில் தான் இருந்தாங்க. ஸோ பௌத்த நூலில் வந்து ஃபுல்லாமே மகாவீரர் பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தீர்க்க நிகாயா என்ற நூலில் பகவான் மகாவீரர் ஒரு தீர்த்தங்கரர் என்று மக்களால் வழிபடப்பட்டவர் என்று அந்த நூலில் எழுதியிருக்காங்க. தீர்த்த நிகாயா என்ற பௌத்த நூலில். இப்போ இதுதான் இந்தியாவுடைய சமண மதத்தினுடைய தொன்மையை பற்றி நம்ம பார்த்தோம். இதிலிருந்து நம்ம வந்து சமண மதம் வந்து இந்தியாவில் தொன்று தொட்டு காலத்தில், அதாவது சிந்து சமய காலத்துக்கு முன்னாவே வந்து மக்களால் பின்பற்றப்பட்டு வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியுது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சான்றுகள் மூலமாக வந்து ஆகையால் வந்து சமண மதம் மற்றவங்க சொல்கிற மாதிரி பௌத்த மதத்தின் கிளையோ இந்து மதத்தின் கிளையோ இல்லை. இது முற்றிலும் வேறுபட்ட மதம். இது முற்றிலும் அகிம்சையை அடிப்படையாக கொண்ட மதம். இது முற்றிலும் வந்து மக்கள் வந்து அதாவது ஆசை வெகுளி சோப்பிரசங்களை விட்டவர்கள், அவர்கள் தன்னுடைய ஞானத்தில் தன்னிலே ஆழ்ந்தவர்கள் பின்பற்றிய மதன்றத்தை வந்து அதான் நம்ம. ஸோ இது வந்து புதுசாக இல்லை, நேற்று வந்ததில்லை. ஒரு 100 ஆண்டுகால 200 ஆண்டுகள் இல்லை, 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சமண மதம் இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது தான் நம்ம வந்து சான்றுகள் மூலமாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வரோம். தமிழ்நாட்டில் வந்து சமண மதம் எப்பத்திலேருந்து இருந்தது? பொதுவான ஒரு கருத்து வரலாற்று அறிஞர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கிமு 3ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரிசாவில் வந்து 12 வருஷம் பயங்கர பஞ்சம் வந்தது. அதனால் வந்து சுருத கேவலி பத்ரபாகு, அதாவது கடைசி கேவலி வருது, அவருடைய அரசன் வந்து சந்திரகுப்த மௌரியர் அவர்கிட்ட சொல்லி, அதாவது இது என்னென்னா இது ஒரு கதை சொல்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியர் வந்து ஒரு கனவை கண்டார். அதில் வந்து 12 தலைவுள்ள நாகம் வந்து அந்த கனவில் வந்திருக்கிறது. அவர் போயிட்டு பத்ரபாகு முனிவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, இதனுடைய அர்த்தம்னு கேட்டால், உன்னுடைய நாட்டில் வந்து 12 வருஷத்துக்கு பயங்கர பஞ்சம் வரப்போகிறது தான் இது அறிகுறின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே நம்மளால் இங்கே இருக்க முடியாது, இந்த பஞ்சத்தில் வந்து சமண மதத்தை முற்றிலும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி 12,000 முனிவர்களோடு தெற்கு நோக்கி வந்திருக்காங்க. அவர் சந்திரகுப்த மௌரியரும் கூட வந்திருக்காரு. அதனுடைய ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி வந்து அவங்க வந்து திருவண்ணாமலை விழாவில் தங்கியிருக்காங்க. அது எல்லாமே திருவண்ணாமலை விழாவில் ஃபுல்லாக கல்வெட்டு செய்தி எல்லாமே நிறைய இருக்குது. 12,000 முனிவர்கள் வந்து அதில் வந்து இவர் வந்து சுரதகேவலி பத்ரபாகு வந்து அங்கே வந்து சல்லேகனை ஏற்று முக்தி அடைந்திருக்கிறாரு. அவருக்கு உதவி செய்த சந்திரகுப்த மௌரியர் வந்து அவருக்கு அப்புறம் 12 ஆண்டு காலம் வாழ்ந்து அவரும் வந்து சல்லேகனை ஏற்று முக்தி அடைஞ்சிருக்கிறார். இது எல்லாமே வந்து கல்வெட்டு சான்றுகள் திருவண்ணாமலை விழாவில் இருக்கிறது. அந்த சுரதகேவலி பத்ரபாகு வந்து அவருடைய சீடரான விசாகாச்சாரியார் திகபுர முனிவரை வந்து தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு சமண மதத்தை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு விசாகாச்சாரியர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமண மதத்தை அறிமுகப்படுத்தினார்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியர்கள் எல்லாமே இப்போது நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அந்த கருத்து உண்மை அல்லன்றது சில சான்றுகளால் வந்து நம்ம இப்போ நிரூபிக்க போகிறோம். தமிழகத்துக்கு சமணம் ஒரு அந்நிய மதமா, வெளிநாட்டிலேருந்து வந்ததா, இல்லை வெளி மாநிலத்திலேருந்து வந்ததா, இல்லை ஏற்கனவே இங்கே பின்பற்றப்பட்டதா? சுரதகேவலி பத்ரபாகு சீடரான விசாகாச்சாரியர் தன்னுடைய குழுவினர் வந்து சமணத்தை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரா? அதுக்கு முன்னே சமணம் இல்லையா? அவர் வந்து தான் சமணத்தை அறிமுகப்படுத்தினாரா? அண்டை மாநிலமான கர்நாடகா, கேரளா, ஆந்திராவிலிருந்து சமண மதம் தமிழ்நாட்டுக்கு வந்ததா? தமிழ்நாட்டில் சமணத்தொன்மையை ஆராய்வதற்கு நம்ம இப்போ வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சமணம் இருந்தது அப்படின்றதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வெளியேயும் நிறைய சான்றுகள் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து சமண மதம் வந்து விசாகாச்சாரிய முனிவரால் வந்து அறிமுகப்படுத்தப்படவில்லை, ஆந்திரா மாநிலத்திலிருந்து வரவில்லை, கர்நாடகாவிலோ கேரளாவிலிருந்து வரவில்லை, இங்கிருந்த தமிழ் குடிமக்களே வந்து அதை பின்பற்றி இருக்கிறார்கள், மிகவும் தொன்மையான காலத்திலிருந்து பின்பற்றி இருக்கிறாங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி சான்றுகளை வந்து கல்வெட்டு சில இலக்கியம் மூலமாக கல்வெட்டு செய்திகள் மூலமாக
நம்ம வந்து மற்றும் புராணங்கள் மூலமாகலாம் நம்ம இப்போ நம்ம நிரூபிக்க போகிறோம். அதாவது ஜென்ரலாக என்னென்னு கேட்டால், நம்மளுக்கு தெரியும் ஒரு திகம்பர முனிவர்கள்லாம் வந்து இப்பத்தி காலத்தை விட்டுருங்க, நான் வந்து தப்பாக சொல்லலை, கொஞ்சம் ரொம்ப நல்லா டைலூட் ஆகினே வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு திகம்பர முனிவர்களாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. அவங்கள உபசரிக்கும்னா எப்படி உபசரிக்கணும் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு திகம்பர முனிவர் நவதா பக்தியோடு வர வச்சு நம்ம ஒரு ஆகாரம் கொடுக்குறோம். நவதா பக்தியோடு என்னன்னு கேட்டால், நம்ம வந்து அவரை நேர்கொண்டு அழைத்தல், உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்தல், அவருடைய பாதங்களை கழுவுதல், அவருக்கு அப்புறமேட்டு எண்பொருளால் அர்ச்சித்தல், அதுக்கப்புறமேட்டு மனம், சொல், செயல் மற்றும் ஆகாரம் மற்றும் ஜலம், இந்த 5னுடைய சுத்தமாக மனதால் சுத்தமாகவும், பேசும் வார்த்தையால் சுத்தமாகவும், அது மட்டும் செய்யும் செயலால் உடம்பால் சுத்தமாகவும், அதுக்கப்புறமேட்டு செய்துடைய ஆகாரம் மற்றும் கொடுக்குற நீர் ஆகாரம், இதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஆகாரம் கொடுக்கணுன்றது இருக்குது. அதில் ஏதேனும் சின்ன குறை இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டாங்கன்றது அப்போல்லாம் ரொம்ப நல்லா. இப்போ கொஞ்சம் ஓரளவு, ஆனால் இப்போ சில பேர் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த நவதா பக்தியோடு ஆகாரம் கொடுக்கணுன்றது அங்கே இருக்கிற தமிழ மக்களுக்கு தெரிஞ்சால் ஒழிய தானே வந்து ஒரு திகம்பர முனிவர் 8000 முனிகளோட சமணத்துக்கு வந்திருப்பார், இல்லாட்டா வருவாரா? அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு சமண முனிவர் ஆச்சாரியார் வந்து வராங்கன்னா சமண மதத்தில் நம்மளுக்கு உண்டான பாதுகாப்பு இருக்குன்றது தானே வருவாங்க, இல்லாட்டா வருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து இந்த ஆதாரம் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுனால இது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது ஆக்கப்பூர்வமான ஆகாரம் தானே. ஏன்னு கேட்டால் வந்து ஒரு சமண முனிவர் வரவேற்கிறதுக்கு சமணமே இல்லை தமிழ்நாட்டில், அவங்க எப்படி வந்திருப்பாங்க? அவங்களுடைய யார் உபசரிக்கா? சரி, ஓகே, நீங்கள் சொல்லலாம், அவங்களா கூட வந்திருப்பாங்க, அவங்க வந்து எப்படி உணவு கொடுக்கணுன்றது அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு உண்டான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கு அதை பற்றி கொஞ்சமாவது ஒரு ஞானம் இருந்தால் தானே பண்ண முடியும். சமணை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க வந்து ஒரு திகம்பர முனிவருக்கு வந்து ஆகாரம் கொடுக்க முடியுமா? இல்லை அதை அடிப்படையான வசதி செய்து கொடுக்க முடியாது. ஆகையால் வந்து இந்த யூகம் வந்து தவறு இல்லை. இது வந்து ஆகையால் வந்து அவங்க வருவதற்கு முன்னாடியே சமண மதம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அப்படின்ட்டு. அதாவது இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் வந்து 3ஆம் நூற்றில் வந்து சுருதகேவலி பத்திரபாகனுடைய சீடர் விஜாகாத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து திருவண்ணாமலையில் வந்து பாண்டிய நாட்டுக்கு விகாரம் வர்றார். பாண்டிய நாட்டுக்கு ஏன் வரணும்? அவர் பாண்டிய மன்னன் அழைப்பு விடுத்திருக்கிறான். பாண்டிய மன்னன் எப்படி அழைப்பு விடுப்பான்? ஏற்கனவே பாண்டிய மன்னன் கிமு 2ஆம் நூற்றாண்டு வந்து மகத நாட்டுக்கு, அதாவது காரவள நாட்டில் வந்து ஆதிநாத சிலைக்கு பிரதிஷ்டை மகோத்சவம் நடந்து போய் அட்டன் பண்ணியிருக்கிறான். அவன் ஒரு சமண முனிவராக இல்லைன்னா அவன் போவாங்களா? சமணத்தை ஃபாலோ பண்ணுவான். ஸோ அதை தெரிஞ்சு தான் வந்து இவர் வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கிறார். எங்கே? கர்நாடகாவில் திருவண்ணாமலையில் வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஸோ அப்போ அவருக்கு வந்து பாண்டிய மன்னன் வந்து சமண நெறிகளை பின்பற்றுவார்கள், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சமண நெறிகளை பின்பற்றுவார்கள். ஆகையால் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நமக்கு எந்த முழு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே அவ்வளோதான் விகாரம் பண்ணி வருவாங்க அவங்க, இல்லாட்டா ரிஸ்க் வருவாங்களா? ஆகையால் இது வந்து சமண மதம் அப்போது வந்து தமிழர்களால் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறதுன்னு. இன்னும் வந்து அதாவது வந்து திருவண்ணாமலையில் வந்து பாண்டிய நாட்டுக்கு வராரு, வயலில் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருப்பார். இடைப்பட்ட தூரத்தில் வந்து அங்கே வாழ்ந்த மக்கள், குறுநில மன்னர்கள், மற்றவர்கள்லாம் வந்து அவங்களும் சமண மதத்தை பின்பற்றி இருந்தால் தானே அவர் அந்த வழியில் வந்திருக்க முடியும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், திகம்பர முனிவர்களாக நடைப்பயணமாக தான் வருவாங்கன்ட்டு. யாரும் வந்து ஏரோப்ளேனில் மற்ற இதில் வரல, நடைப்பயணமாக வருவனும் வந்து ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒன்றும் திருவண்ணாமலையில் வந்து பாண்டிய நாட்டுக்கு வர முடியாது. மாத கணக்கு ஆயிருக்கும். அப்போ ஒவ்வொரு இதுவும் தங்கியிருப்பாங்க. அந்தந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற மன்னர்கள், குறுநில மன்னர்கள், சிராவியர்கள் சமண மதத்தை பின்பற்றியிருந்தால் ஒழிய அவர்களால் அந்த விகாரம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்க முடியுமா? முடியாது. அப்போ அவர்கள் எல்லாருமே சமண மதத்தை பின்பற்றியிருக்கிறார்கள் தான் அர்த்தம். பாண்டிய மன்னனுக்கோ அல்லது அவனுடைய நாட்டு மக்களுக்கோ சமண மதத்தை பற்றிய விதிமுறைகள் தெரியாமல் இருந்திருந்தால் விசாகாத்திய சமண முனிவர் பாண்டிய நாட்டுக்கு வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். சுருதகேவல விசாகாத்தியார் முனி சங்கமானது தமிழ்நாட்டில் உள்ள மன்னர்கள், வணிகர்கள் மற்றும் சிராவிகள் முனிவர்களை ஆகம விதிமுறைப்படி வரவேற்று உபசரிப்பார்கள் என்பது உறுதியாக தெரியாமல் இருந்தால் ஒரு 8000 முனிவர்களோடு ஒரு சங்கம் வந்து விகாரம் செஞ்சுருப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரே கூட்டுன்னு எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒன்று கல்வெட்டு, இது வந்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் பட்டு இந்த கூற்றை தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம
ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க, இப்போ மாதிரி இல்லை. அதுக்காக இப்போ ரொம்ப இதுவாங்கன்னு சொல்ல, பட் ஓரளவுக்கு. ஆகையால் வந்து ஸோ அந்த திருவண்ணாமலையில் வந்து பாண்டிய நாட்டு வரைக்கும் மதுரை வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து இடைப்பட்ட இடத்துல வந்து எல்லாமே சமணத்தை வந்து பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அல்லது இந்த முனிவு சங்கத்தால் விகாரம் செய்திருக்க முடியாது. ஆகவே அவர்கள் காலத்தில் அதை கிமு 3ஆம் அவங்க வந்து கிமு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு அப்போயே வந்து தமிழகத்தில் சமணம் இருக்கிறது. இப்போ வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து சமண மதம் வந்து பழமையானது, தமிழ்நாட்டில் தொன்மையானதுன்றது வந்து தமிழ் இலக்கியங்களில் வந்து நம்ம எப்படி கூறப்பட்டிருக்குன்னு பாருங்கள். வால்மீகி ராமாயணத்தில் வந்து ராமர் தனது 14 ஆண்டுகால வனவாசம் போனார்னு தெரியலீங்களா? ராமாயணத்தில் 14 வருடம் வனவாசத்தில் போகும்போது அங்கே பல சமண முனிவர்களை சந்தித்தார்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வட வேங்கடகிரி மலை தான் அங்கே வந்து தானே அவர் வந்து இருந்தார். வேங்கடகிரி மலையில் வந்து 14 ஆண்டு காலம் வந்து அவர் வனவாசம் பண்ணார். அப்படி இருக்கும்போது அங்கே சமண முனிவர்களை அவர் வணங்கினார்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு இது வந்து அந்த சும்மாவெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவர்கள் நல்லா தெரிந்தால் ஒழிய அவருக்கு வந்து அந்த மாதிரி ஈஸியாக அந்த காலத்தில் இப்போன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தான் எழுதுகின்ற வரலாற்று நூலில் இந்த பழி வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கம்பராமாயணத்தில் வந்து அதே மாதிரி ஒரு கூட்டு, இதுக்கு சம்பந்தமான ஒரு கூட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது வந்து ராவணன் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு இலங்கை போயிட்டார். ராமர் வந்து அனுமதனை அங்கதனை வந்து தேடின்னு போகிறாங்க. அப்போ வந்து சுக்கிரீவன் சொல்கிறான், நீங்கள் வந்து சீதையை தேடி இலங்கைக்கு போகிறீங்க, வேங்கடகிரி மலை வழியாக தான் நீங்கள் போக போகிறீங்க. அங்கே வந்து நிறைய நிர்கந்த முனிவர்கள் தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கின்னு போனீங்கன்னா உங்கள் காரியம் வெற்றி அடைக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? சுக்கிரீவன் சொல்லியிருக்காப்புல. அனுமதனுங்க அங்கே சுக்கிரீவன் சொல்லியிருக்காரு. கம்பராமாயணத்தில் இந்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தான் கம்பராமாயணம்னு ஒரு வரலாற்று நூல்னு நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒத்துன்னு இருக்காங்க. ஏன்னா இது ராமாயணம், இது வந்து ராமாயணம் நடந்திருக்கு வரலாற்று நூல்னு சொல்லிட்டு ஒத்துருக்காங்க. மகாபாரதம். ஸோ அந்த கம்பராமாயணத்தில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா அப்போ வந்து வேங்கடகிரி மலையில் வந்து நிறைய நிர்கந்த முனிவர்கள் தவம் ஏற்றிருக்கிறாங்கன்றது வந்து இந்த நூல் மூலமாக நம்ம வந்து தெரிகிறது. அடுத்ததாக நேமிநாதர் ஒரு வரலாற்று பொருள். இதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நான். அதாவது வந்து 23வது தீர்த்தங்கரை வந்து 817 கிமு 817 717 100 ஆண்டு காலம் அவருடைய ஆழ்காலம் பாஸ்வ தீர்த்தங்கருக்கு. அவருக்கு முன்னாடி அவர் நிர்வாணம் அடைவதற்கு முன்னாடி 3550 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நேமி தீர்த்தங்கர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அரிஷ்டம் இருந்திருக்கிறாரு. ஆகையால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிஷ்ட நேமியும் கிருஷ்ணர் வந்து கசன் பிரதர் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். எப்போ கிருஷ்ணர் வந்து நீங்கள் மகாபாரதத்தில் அவர் பங்கு கொண்டிருக்கிறார், மகாபாரதம் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, கிருஷ்ணர் வந்து ஒரு வரலாற்று மனிதன் போது நேமி தீர்த்தங்கர் வந்து ஒரு வரலாற்று மனிதன் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணால் இவர் மாதிரி மகாபாரதத்திலலாம் தொடர்பு இல்லாத அவர் துறவை ஏற்று முக்தி அடைஞ்சிட்டார். ஆகையால் அவர் வந்து மகாபாரத செய்தியில் வரலை, மகாபாரதம் புராணத்தில் அவர் வந்து வரலை, அவரை பற்றிய செய்திகள் எதுவுமே வரல. இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து சக்கரவர்த்தி நயனார், பேராசர் சக்கரவர்த்தி நயனார் இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்போ கிருஷ்ணர் வந்து வரலாற்று புருஷனோ அப்போ நேமிநாத தீர்த்தங்கரும் அவர் தான் வரலாற்று புருஷர் தான் அவர் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆகவே நம்ம வந்து இதிலேருந்து என்ன இந்த ஒரு இலக்கியத்தினுடைய சான்றுகள் மூலமாக சுரதகவலி பத்ரபாகுவால் அனுப்பப்பட்ட விசாகாத்தியார் முனிவர் தான் தமிழ்நாட்டில் சமணத்தை அறிமுகப்படுத்தினார்ன்றது வந்து பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு முன்னாடியே வந்து தமிழகத்தில் சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சமண மதம் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. என்ன ஒன்று, அவங்க வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்ல வீரியம் அடைஞ்சிருக்கும், கொஞ்சம் ஏதாவது தொய்வு ஏற்பட்டிருந்தால் நல்ல வீரியம் அடைஞ்சிருக்கலாம். அதுதானே தவிர சமண மதமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அதாவது கர்நாடக இலக்கியம் பாசுநாத புராணம், கர்நாடக இலக்கியத்தில் வந்து பாசுநாத பகவானுடைய சமோசனம் எங்கெங்கே நடந்ததுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழகத்தில் மாலவா சோழர்கள் ஆண்ட பகுதி, தற்பொழுது காஞ்சிபுரத்தில் வந்து பாசுநாத தீர்த்தங்களுடைய சமோசனம் நடந்திருக்கிறதுன்ட்டு கர்நாடக இலக்கியமான பாசபுராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பாசுநாத இப்போ வந்து பாசுநாத பகவான் காலம் வந்து கிமு 817 டு 700, அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டு. அப்போவே வந்து அவருடைய விகாரம் வந்து நடந்திருக்குது. சமவசரம் தமிழ்நாட்டில் வந்திருக்குதுன்னா அப்போவே வந்து சமணர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள், பின்பற்றப்பட்டு இது. ஆகையால் வந்து தமிழகத்தில் ஆகையால் வந்து விசாகாச்சாரியா தான் வந்து சமணத்தை அறிமுகப்படுத்தினார்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாகும். இப்போ வந்து தமிழ் திராவிட சங்கம், இப்போ தமிழ் திராவிட சங்கம் தெரியும் உங்களுக்கு. வந்து சங்க காலத்தில் திராவிட சங்கம் கிமு 3ஆம் நூற்றாண்டு நடந்த இரண்டு தமிழ் சங்கத்திலையும் வந்து தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தொல்காப்பியர் ஒரு சமண முனிவர் நடத்து தெரியும் மென்ஷன். ஆகையால் வந்து இது ஒரு சான்று. கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே சமண மதம் இருந்திருக்கிறது. மெயினாக மதுரையில் ஃபுல்லாக. அதாவது இன்னொரு இதில் வந்து சொல்கிறேன், நம்மளுடைய ஷட்காண்டகம் தான் சார் இது. அதை வந்து இது யார் சார் கின்னாரில் தர்ணத்தாரை வந்து அவருடைய சீடர்களுக்கு சொல்லி பூதபலி புஷ்பதந்தர் புஷ்பதந்தர் 2 பேரும் வந்து, அதாவது தர்ணாச்சாரியர் வந்து அதுக்கு முன்னே வந்து எல்லாமே செவி மூலமாக தான் வந்திருக்கிறது. எல்லாமே செவி மூலமாக தான் வந்து சமண தத்துவங்கள் சமண ஸ்லோகங்கள்லாம் வந்து பயின்று வந்திருக்கிறது. ஆனால் காலம் குறைய வந்து நம்மளுடைய ஞாபகத்தை கொஞ்சம் வரும்போது இனிமேல் வந்து இதை வந்து புத்தகமாக வெளியிட வேண்டும்னு அவருக்கு தெரிஞ்சு அப்புறமேட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அதாவது தென்னிந்தியாவில் ஒரு சங்கம் நடந்தது. அந்த சங்கத்திலேருந்து அவர் செய்தி அனுப்பிச்சு அங்கேருந்து 2 பேரும் அனுப்புன்னு சொல்லி புஷ்பதந்தர் போதவழி 2 பேரும் போயிட்டு அவங்கள வந்து அவர் நல்லா டெஸ்ட் பண்ணி உண்மையிலே இவங்க சமண முனிவர்கள்ன்ட்டு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அப்புறமேட்டு அவங்க வந்து தான் ஷட்காண்டகம்ன்றவுடைய நூலை எழுதினாங்க. அதில் வந்து 90% மதுரையில் தான் எழுதியிருக்கார், 10% தான் கர்நாடகாவில் எழுதுங்க. கேளுங்களா? அப்போ வந்து இது எப்போ இது நடந்த காலம் வந்து 3ஆம் நூற்றாண்டில், அதுக்கு முன்னாடியே, இன்னும் அதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து மதுரையை சுற்றி எண்பெருங்குன்றங்களில் போயிட்டு நிறைய சமண படுக்கைகள் சமண சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் நிறைய இருக்குது. இப்போ 8 மலையில நிறைய இருக்குது. அப்போ வந்து என்ன தான் அப்போ வந்து மதுரையில் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வந்து சமணம் வந்து பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. பிராமி கல்வெட்டு மூலமாக 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்த வந்து, அதாவது மாங்குளம், அரிட்டாப்பட்டி, திருவாரூர், ஆனைமலை, கீழவளவு இப்போ அது அங்கே இருக்குது. அங்கே வந்து சமணம் பின்பற்றப்படுறதுனால, அதாவது வந்து ஒரு அரசன் வந்து ஒரு நிலம் வந்து இந்த முனிவருக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக, இந்த கோயில் விளக்கேற்றுவதற்காக, சமண கோயில் வெட்டுவதற்காக, இதற்காகன்னு சொல்லிட்டு சமணம் சம்பந்தமான செலவுக்காக வந்து ஒரு ஏக்கர் நிலம் இந்த மாதிரி எழுதப்பட்டு அதில் வந்து வருவாயை வந்து இதுக்கு செலவு பண்ணுங்க, அது மட்டும் ஒரு 1000 ஆடு இந்த மாதிரிலாம் வந்து கல்வெட்டு செய்திகள் இருக்குது. ஸோ அப்போ அது அப்படி இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம், சமண மதத்தை பண்பட்டு இருந்தால் தானே அந்த மாதிரி செய்திலாம் வரும் கல்வெட்டுக்குள்ள. இல்லை ரொம்ப புராணமான கல்வெட்டு. அதுக்கப்புறம் வந்து பண்டைய தமிழ் இலக்கியங்கள் கிமு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு, அதாவது முதல் 2ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம கரெக்டாக தெரியாது. பட் கிமு 3ஆம் நூற்றாண்டு இல்லை 4ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட சங்க இலக்கியமான மதுரை காஞ்சியில் தீர்த்தங்கருக்காக கட்டப்பட்ட கோவிலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மதுரை காஞ்சி என்ற இலக்கியத்தில் வந்து தீர்த்தங்கருக்காக செய்யப்பட்ட கோவில். அதுக்கப்புறம் வந்து மற்றொரு சங்ககால இலக்கியமான பட்டினப்பாலை அருகருக்காக காவேரி பூம்பட்டத்தில் கட்டப்பட்ட கோயிலை பற்றி அந்த பட்டினப்பாலை இலக்கியத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ அங்கே ஏற்கனவே இருந்திருக்குல்ல, மக்கள் போய் தொழுதிருக்காங்க, பூசையெல்லாம் நடந்திருக்கிறது. இல்லாட்டா அவங்க இலக்கியத்தில் அதை பற்றி மென்ஷன் பண்ணுற அவசியம் என்ன இருக்குது அவங்களுக்கு. மற்றொன்று நற்றிணையில் நிகண்டன் கலை கூட்டு தாண்டனார் என்ற புலவரின் பெயரில் உள்ள நிகண்டன் என்ற வார்த்தை வந்து நிர்கந்த முனிவரை குறிக்கிறது. நம்மளுக்கு தெரியும், நம்ம நிர்கந்த முனிகளை வந்து அவங்களுடைய கேசலோச்சனம் தெரியுங்களா அவங்களுக்கு, அவங்க வந்து அவங்களே பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நிகண்டன்றது வந்து நிர்கந்த முனிவரை குறிக்கிறது. அப்போ வந்து அவர் நற்றிணையில் வந்து நிகண்டன்ற வார்த்தை வரும்போது அப்போ ஏற்கனவே ஒரு நிர்கந்த முனிவர் அங்கே இருந்ததுனால தான் அந்த வார்த்தை அங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி உலோச்சன்ற ஒரு புலவர் பேர் இருக்குது. அந்த உலோச்சன்ற பேர் எப்படி வந்ததுன்னா கேசலோச்சனத்தை வச்சு தான் அந்த உலோச்சன்ற பேர் வந்திருக்கிறது. அப்போனா அப்போவே சமண முனிவர்கள் கேசலோச்சனம் பண்ணதை வந்து நடந்திருக்கிறது. அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகாவம்ச புராணத்தில் வந்து பௌத்த மதம், அதான் இது என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால், இலங்கையில் வந்து சமண கோயில்கள் இருக்கிறது, சமணம் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு மகாவம்ச புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ கிமு 4ஆம் நூற்றாண்டில்.
உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இலங்கையில் நடுப்புற வந்து இந்த கடல் அரிப்பால் வந்து தண்ணி இருக்குதுன்னு. அதுக்காக முன்னாடி காலத்தில் வந்து ஃபுல்லாக ஒரே நிலப்பகுதி தான். அப்படி நிலப்பகுதி இல்லாமல் நடுப்புற வந்து நீர் பகுதி இருந்திருந்தால் சமணம் இப்போ வந்து இலங்கைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து தானே போயிருக்கணும். மற்றபடி அது ஒரு தீபகற்பம் தானே, மற்ற அங்கேருந்து வரத்துக்கா இல்லை. ஆண்டனோன்னு தெரியும். நம்ம சமண முனிவர்கள் வந்து நிலத்தில் மட்டும்தான் போவாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். கடல் வழியாக வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்போது இலங்கையில் வந்து சமண மதம் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறதுனா தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கணும். அப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கும்போது வந்து அது வந்து ஒரு நிலப்பகுதி தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். அதன் வழியாக திகம்பர முனிவர்கள் விகாரம் செய்து இலங்கையில் சென்று சமண மதத்தை பரவி இருக்கிறார்கள். அதனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள் சமண மதத்தை பின்பற்றிருக்கிறார்கள். அங்கெல்லாம் அதனால் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. இதை வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பௌத்த நூலான மகாவம்சத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை போயின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சும்மனா சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் திகம்பர முனிவர்கள் வந்து தரை மூலமாக தான் விகாரம், வேறு எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற இலங்கையத்தை வந்து நடுப்புற வந்து தீபகற்பமாக இருக்கிறதுனா அப்போ வந்து அது தீபகற்பமாக இருந்திருக்காது. ஒரே ஒரு நிலப்பகுதி கொஞ்சம் அதை கனெக்ட் பண்ணி இருக்கும். அது வழியாக தான் அவங்க வந்து போய் அதன் மூலமாக தான் ஸ்ரீலங்காவுக்கு சமண மதம் பரவி இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் சமண மதம் இல்லைன்னா அங்கே போகுமா? கிமு 4ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் சமண மதம் இந்துக்கு வச்சு தானே சமண முனிவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க, அங்கே பரவப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரிஷபத்தேசனுடைய திவ்ய தோணியில் வந்து 18 மொழிகள் கேட்கின்றாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழையும் ஒரு மொழி. ரிஷபத்தேசன் காலம் எப்போ? அவருடைய ஆதாரம் அந்த 18 மொழியை பற்றி தமிழ் இலக்கியத்தில் வந்து நிறையா வந்து மேருமந்திர புராணத்தில், திருக்கலம்பகத்தில், அதுக்கப்புறம் வந்து ஆதிநாதர் பிள்ளை தமிழில், நன்னூல் சிறப்பாயினும் சூத்திரத்தில் இதெல்லாம் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 18 மொழி அதை ஆதிநாதனுடைய திவ்யதோணியிலிருந்து 18 மொழி வெளிவந்திருக்கிறது. அதில் தமிழும் ஒரு மொழின்றதுக்கு அதுக்கு 4 சங்ககால இலக்கியத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் அப்போ எழுதப்பட்ட இலக்கியத்தில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு போது சமண மதம் அப்போவே இருந்திருக்கிறது. முனிவர் விசாகாச்சாரியால் வந்து அது வந்து அறிமுகப்படுத்தவில்லை. அடுத்ததாக கல்வெட்டு சான்றுகளை பார்க்கலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹத்திகும்பா கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டு. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அது. அதாவது மன்னன் காராவேலன் வந்து மகத நாட்டில் மன்னனை வெற்றி கொண்டு ஆதிநாதர் சிலை எடுத்து வந்து இது பிரதிஷ்டை பண்ணதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பாண்டிய மன்னன் போய் கலந்துருக்கிறான்றது அதுதான் அந்த ஹத்திகும்பா கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து கல்வெட்டுகள் வந்து இப்போ அதாவது மொத்தம் 130 கல்வெட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதில் 120 கல்வெட்டு சமணத்தை பற்றி தான், 10 மட்டும்தான் பௌத்தத்தை பற்றி இருக்குது. ஸோ கல்வெட்டு கலாச்சாரம் எப்போ முன்னாடியே இருந்திருக்குது, நம்மளுக்கு தெரிய தொன்று காலத்தில் இருந்திருக்குது. கல்வெட்டு கலாச்சாரம் இருக்கும்போது 120 கல்வெட்டுகள் சமண மதத்தை பற்றி இருக்குதுன்னா அப்போ சமண மதம் இல்லாமல் இருந்திருக்குமா? கல்வெட்டில் எல்லாமே நான் வந்து இப்போது அரிட்டாப்பட்டி மாங்குளம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு மாங்குளம் கல்வெட்டு இப்போ போய் பார்த்தணும். அதில் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மன்னன் இவனுக்காக, இவனுடைய செயல் வீரன் இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காணி நிலம் கொடுத்தான், 1000 ஆடுகள் கொடுத்தான், இதுக்காக இந்த கோவிலில் வந்து விளக்கேற்றுவதற்காக அதுக்கு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி செங்கல்பட்டில் வந்து 30 இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற இது கல்வெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட 530 சமண கல்வெட்டுகளில் மதுரை, திருநெல்வேலி, தென்னார்காடு மாவட்டத்தில் தான் அதிகமாக இருந்திருக்குது. 130 அதில் வந்து நிறைய வந்து திருநெல்வேலி, தென்னார்காடு மாவட்டத்தில் தான், மதுரையில் தான் இருந்திருக்கிறது. அதாவது தென் தமிழ்நாடு. அதுக்கப்புறமேட்டு வந்து சிலதெல்லாம் வந்து வட தமிழ்நாட்டிலேருந்து தெரியுது. ஆகையால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சில வந்து சரித்திர நிகழ்ச்சிகளால் வந்து தென் தமிழகத்தில் வந்து இடம்பெயர்ந்து வட தமிழகத்துக்கு போயிருக்கிறாங்க
அதனால் வந்து வட தமிழகத்தில் சில கல்வெட்டுகள்லாம் இருக்குது, ஏதோ ஒரு இது நிகழ்ச்சியில் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிபி 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் சமணர்கள் தென் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறமா தான் வந்து இடம்பெயர்வு செய்து வட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கல்வெட்டு செய்தி மூலமாக நம்மளுக்கு தெரியுது. இந்த கல்வெட்டில் முக்கியமானதில் என்ன பார்த்தீங்கன்னா பிராமி கல்வெட்டு, அது பிராமி, வட்டெழுத்து, கிரந்தம், தமிழ், கன்னடம் மற்றும் தேவநாகரி கல்வெட்டுகள் பலதரப்பட்ட காலங்களில் வடிக்கப்பட்டிருந்தாலும் 1-2 மட்டும் கன்னட சமஸ்கிருதம், மீதி எல்லாமே தமிழ் தான். வட்டெழுத்து, அதுக்கப்புறம் வந்து தேவநாகரி, பிராமி, இது தமிழ் தான். இதில் முக்கால்வாசி வந்து கல்வெட்டு தான், அது வட்டெழுத்து தான் எல்லாமே. அப்போ இருக்கும்போது அப்படி இருக்கும்போது சமணர்கள் இல்லாமல் அந்த மாதிரி கல்வெட்டு எல்லாம் வந்திருக்குமா? வந்திருக்காது. இது வந்து தீர்த்தங்கள் ஆயுள் வரும், அது விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து சமண சிற்பங்கள் வந்து வேறு மதமாக கன்வெர்ட் பண்ணி வழிபாடு செஞ்சுன்னு வராங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி நகரத்தில் வந்து அருகில் அலியான்ற கிராமத்தில் வந்து ஒரு தீர்த்தங்கர் சிலையை வந்து ஆதாளி அம்மனாக வழிபடுறாங்க. படத்தை பாருங்க, ஆதாளி அம்மனாக வழிபட்டு வராங்க. சில அகிம்சையே தன்னுடைய வாழ்க்கை நீராக வாழ்ந்த தீர்த்தங்கர்கள் பகவானுக்கு முன்னாடி இது நடக்குது, பலி நடக்குது. ஒன்றும் பண்ண முடியல. சில இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கிறோம், ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது அகிம்சை மூலமாக. பட் பல இடத்துல வந்து முடியல. இப்போ ஆதாளி அம்மனாகனா நீங்கள் பார்த்துங்க, தீர்த்தங்கரர் வந்து வழிபட்டு வராரு. அடுத்தது சென்னை அடுத்த குன்றத்தூரில் புதுப்பேடு இடத்துல வந்து பாசநாத தீர்த்தங்கரை வந்து விட்டுணு என்ற பெயரால் வணிகி வராங்க. நாங்கள் கூட போய் பார்க்க போனோம், அவங்க பார்க்க விடலை. அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் போட்டு யாரும் இல்லாத போது அந்த போசாரி கொஞ்சம் அப்படி வயசாக மாதிரி அப்படி காமிச்சார். நல்லா இருக்குது. பனாமொழியோட பாசநாத தீர்த்தங்கர் நாமம் போட்டு எல்லாம் போட்டு வணங்குறாங்க. அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் படூர் கிராமத்தில் குளக்கரையில் வந்து ஒரு தீர்த்தங்கர் சிற்பம் இருக்குது பாருங்கள். அது இங்கே கிளியராக தெரியல. ஒரு தீர்த்தங்கர் சிற்பம் பூமியில் இருக்குது. அவங்க வந்து குலத்து போதமாக வழிபடுறாங்க. சமண சிற்பங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம யாரும் அங்கே போகல, பார்க்கல. அதனால் வந்து யாரும் இல்லாதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க குலத்து போதமாக. அடுத்ததாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுந்தரராஜன்பட்டி கிராமத்தில் உள்ள தீர்த்தங்கரை வந்து புத்தனாக வழிபடுறாங்க. புத்தருக்கும் மகாவீரருக்கும் வித்தியாசம் தெரியல. மெயின் வித்தியாசம் முக்கூட அதுவும் அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி புத்தருக்கு வந்து மேலாடை இருக்கும். சமணம் வந்து திகவர முனிவர்கள், அதுவும் வித்தியாசம் தெரியல, புத்தரை வழிபடுறாங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள சித்தாமல்லிப்பட்டி கிராமத்தில் உள்ள தீர்த்தங்கர் அது தலை வந்து வெட்டிட்டுக்கிறாங்க. ஏதோ ஒரு சேதம் அடைஞ்சிருக்கிறது. என்னன்னா தலை வெட்டி முனியனாக உள்ளூர் மக்களால் வணங்கப்படுகிறார். தீர்த்தங்கரனுடைய நிலைமை எப்படி ஆகிருக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் நாம் தான் காரணம், வேறு யாரும் இல்லை. ஏன்னா நம்ம போய் பார்க்கல. அதெல்லாம் பாதி பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க போகிறதில்ல. அதுக்கால உள்ளூர் மக்கள்லாம் வந்து இப்போ அதில் தான் அகிம்சையில் நாங்கள் போயிட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வந்து சமண மதம் தான் இது உங்களுடைய பெருமை, இதை இங்கே வந்து நீங்கள் பலியிடாதீங்க, இதை வந்து நீங்கள் உங்களுடைய பெருமை, நீங்கள் இதை பாதுகாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதில் பேரனை ஸ்ரீதரன் அருமையான காரியம் பண்ணியிருக்காரு. அவரால் தான் பாதி பேருக்கு எல்லாம் இப்போலாம் வந்து இந்த மாதிரி, அதாவது இவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் எந்த ஒரு கல்லை நீங்கள் பிரட்டி போட்டிங்கன்னா அது ஒரு திகம்பர மேனியாக தான் இருக்கும். திகம்பர முனிவர் இது சிற்பமாக தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல அந்த காலத்தில் பின்பற்றி வந்திருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த சைவ வைணவனுடைய கலவரங்களால் அவங்க செஞ்ச அட்டுழிங்களால் வந்து அப்போ எல்லாம் பயந்துன்னு வந்து பாதி பேர் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. நீர்பூச்சி நைனாலாம் அப்படி தான் வந்தாங்க. பாதி சிலலாம் வந்து பயந்து போய் புதைச்சிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள் ஆற்று ஓரத்தில் நிறைய எல்லாம் கிடைக்கிதுன்னா அதனுடைய காரணம் தான். இல்லாட்டா அவங்க வந்து அதை வந்து சேதப்படுத்திடுவாங்க அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் பிற்காலத்தில் தோண்டி எடுத்து வணங்கட்டமே அப்படின்ற ஒரு இதில் வந்து அது எல்லாத்தையும் வந்து ஆற்றுப்படுகையில் இதில் வந்து ஏரியெல்லாம் வந்து புதைச்சிட்டாங்க. நீங்கள் பாருங்கள் செய்தியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலை கடைபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய செய்தி வருது பாருங்கள். அப்புறம் மதுரையில் செட்டிப்படவில் வந்து இருக்கிற அந்த பகவான் வர்த்தமான தீர்த்தம் வந்து செட்டியார்னு தான் அவங்க கும்பிட்றாங்க.
நாம் போய் கும்பிட்டு வரோம், வர்த்தமான தீர்த்தங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். பட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் செட்டியார் தான் கும்பிட்றாங்க. மீசை வச்ச தீர்த்தங்கரை பார்த்தீங்களா? அங்கே க்ளீனாக தெரியுதா? அதான் புத்தூர் மலை, அதாவது இது வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுக்காவில் புத்தூர் மலையில் மீசையோட தீர்த்தங்கிறது. உள்நாட்டு அங்கே லோக்கலால் வழிபட்டு வராங்க, எல்லாம் இது பண்ணி வராங்க. 3 தீர்த்தங்கிறது பாருங்கள். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், இது நிறையா இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு தவறான ஒரு மதுரையில் ஒரு இடத்துல தான் ஒரு இதுலேருந்து ஒரு சமண சிற்பம் இருக்குது. அங்கே வந்து அவங்களோட ஆடு மாடு தொலைஞ்சு போச்சுன்னா கல் எடுத்து அந்த சிற்பத்து மேலே அடித்தா ஆடு வந்துடுமா. இப்பவும் நடக்குதுங்க. அங்கே அந்த மாதிரி கல்லால் அடித்து அந்த சிற்பத்தை சேதமாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொய்ப்புரையை வந்து பரவி வந்து அந்த மாதிரி வந்து அதில் வந்து அங்கே வந்து சமணலாம் யாரும் இல்லாத. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம தென்னார்காடு மாவட்டம் வடக்காடு மாவட்டம் தான் மேக்ஸிமம் இருக்கிறோம். இப்போ வந்து இங்கே இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி தவிர தமிழ்நாட்டில் பாதி இதில் வந்து சமணர்களே இல்லை. ஆனால் சமயப்பிடிப்பு சிற்பங்கள் இது தீர்த்தங்கர சிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் பார்த்துல அவங்க இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர் இப்போ இதில் வந்து சங்க காலத்துக்கு முன்னாடியே, அதாவது கிமு 250 வந்து கிபி 250 வரும் சங்க காலம். அதுலேருந்து முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து சமண மன்னர்களால் மக்களால் சமணம் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. சமண மதம் யாராலும் அறிமுகப்படுத்தவில்லை. விசாகாத்திய முனிவர் வந்து சமண மதத்தை கனடாவிலிருந்து கொண்டு வரவில்லை. ஏற்கனவே இங்கிருந்த மண்ணின் மைந்தர்கள், தமிழ் மைந்தர்கள் சமணத்தை பின்பற்றியிருக்கிறான்ற இவ்வளோ சான்று மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஆகையால் சமணம் என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய மதம். இதை யாரும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அண்டை மாநிலிருந்து தமிழகத்துக்கு வரவில்லை. சமணம் தமிழ் மண்ணின் மதம். இப்போ வந்து பாருங்கள், அதாவது திருக்குறளை எழுதினவர் வந்து கொஞ்சம் ஆச்சாரியார் சமண முனிவன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து தாடி மீசை வச்சு இதெல்லாம் வச்சு போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் திருக்குறள் அந்த நூல் வெளியிடும்போது அது சம்மந்தமாக ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு திகம்பர முனிவர், ஒரே ஒரு இது மட்டும்தான் துணி இருக்குது. மேலே வந்து ஒரு முக்கடு மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள். காசில் உள்ள முனிவரின் திருவுரத்தில் தலை மழித்தும் முகத்தில் தாடி மீசையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி திருவள்ளுவர் எப்படி இருக்காரு? நேற்றுக்கு தாடி வச்சு தான் காட்டுறாங்க. ஆனால் உண்மையான திருக்குறளை எழுதின வந்து கொஞ்சம் ஆச்சாரியர் வந்து ஒரு சமண முனிவர். அவருக்கு தாடியும் கிடையாது, மீசையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இக்காசில் முனிவரின் தலை மீதுள்ள குடையும் மழிந்த தலையையும் முகத்தையும் காணும்போது இவரை உருவப்படுத்தியவர்கள் இவர் ஒரு சமண முனிவர் என்று கருதி உள்ளார்கள்னு சொல்லிட்டு ஐராவத மகாதேவன் கிளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க வந்து பவரை வச்சு மாற்றி திருவள்ளுவர் தான் அவருக்கு தாடி மீச்சு வச்சு எல்லாம் வச்சு அவர் தான் பண்ணிட்டாங்க. நாம் வந்து சிறுபான்மையை ஒன்றும் பண்ண முடியல. திருக்குறளில் ஆதி பகவான் மலர்மை செய்கிறான், அறவாழி அந்தனான், என் குணத்தான் அப்படின்ற இதெல்லாம் வந்து யாரை குறிக்குது? சமண தீர்த்தங்களை தான் குறிக்குது எல்லாமே. அதுலேருந்து அது வந்து ஒரு சமண முனிவர்களாக இல்லாட்டா அதை பற்றி தெரியும், அதை பற்றி அதை எழுத முடியுமா? ஆனால் அதை யார் ஏற்றுக்கிறாங்க? எல்லாம் வந்து அவங்க இதுதான். ஆனால் நடுநிலையில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள், வெளியே சொல்றதுக்கு பயம். ஓகே, இதை வந்து ஜன சரஸ்வதி முனி பிரசாந்த் சாகர் எழுதின புக்கு. அது மட்டும் நம்ம டாக்டர் கனகாஜிதாஸ் ஏதோ ஒரு கட்டுரை திருவள்ளுவர் வாழ்த்தும் இதை பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாக நான் இது பண்ணேன். ஓகே, மன்னார்குடி மல்லிநாத ஜனாலய அறங்காவலர்கள் இந்த ஒரு சிறப்புரை ஆற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க பணிவன்புடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பொறுமையாக இருந்து கவனித்த உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி. நன்றி உரையை திரு ராஜேந்திரன் அவர்கள் வழங்குவார்.